இவன் பேர் விஜயகுமார். திரைப்படத்துறையில் ஒரு பெரிய டைரக்டர் ஆகணுங்கிறது தான் இவனோட லட்சியம். இவன் பேர் வெங்கட்ராஜா. சினிமாவில் பிரபல பாடகன் ஆகணுங்கிறது தான் இவனோட லட்சியம். இவன் பேர் சுரேன்ராஜ். சினிமாவில் ஒரு மாபெரும் நடிகன் ஆகணுங்கிறது தான் இவனோட லட்சியம். இவங்க 3 பேருமே என்னைக்கு தங்களோட லட்சியத்தில் வெற்றி பெறாங்களோ அன்னைக்கு தான் தாடி எடுக்கணுங்கிற முடிவோடு இருக்காங்க. என்ன இன்னும் தேவதே காணோம்? என்ன டைம் ஆச்சுன்னு பார்ட்டியை காணும்? எங்க இன்னும் இந்த மாலை காணமே? என்னங்கடா தாடி ஃபெலோஸ், இதுக்கு முன்னாடி குடியிருந்த பழைய வீட்டில் தலைமாட்டில் லாரி போனால் கூட எந்திரிக்க மாட்டீங்க. இப்போ புது வீட்டில் காலையில் 6 மணிக்கே எந்திரிச்சு இவன் பாட்டு வரி தெரியாமல் அவன் ஆகுன்றான். அவன் பேப்பர்கார பையன் மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கிறான். இவன் லாரி கிளீனர் கெட்டப்பில் இருக்கிறான். என்னங்கடா மேட்டர்? மேட்ரு ஒன்றும் இல்லடா மாப்பிள்ள. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றதுன்னு அந்த வீட்டில் இருந்தவரையும் எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் புரியுது. கூடிய சீக்கிரம் எல்லாமே புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். திருந்திட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குதா. ஆனால் இப்படி சடனாக திருந்தாதீங்க, சந்தேகமாக இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்தே திருந்துங்க. வரேன். ஸ்ரீ மகாகணபதி நமஹ. அகில லோக ஸ்ரீ குருவே நமஹ. நான் முகன் முதல் மூர்த்தி மூவர் நாயகம் நாரதாதி முனிவருக்கும் தாயகம் நமக நமக ஸ்ரீ மகாகணபதி. வர வர இவனுங்க தொல்லை தாங்க முடியல. இவனுங்க ஆளுங்களும் மூஞ்சியும் அவதார மாதிரி இருக்கானுங்க பாக்குறதுக்கு. இவனுங்க மனசுல ஆணழகுங்க நினைப்பு. ராஸ்கல். என்னடா சுரேன், மணிசார பார்க்க போனீங்க, என்னாச்சு? சார் பயங்கர பிஸிமா, பார்க்க முடியல. ஆமாம், நீ போனே என்னாச்சு? இந்த ப்ரொடியூசர் என்னையா சங்கராபரணத்தையும் ரங்கீலாவையும் கலந்து ஒரு கிரைம் த்ரில்லர் சொல்கிறேன். இதெல்லாம் விளங்கவா? சரி, நம்ம சிந்தனை வளர்ச்சிக்கு வேணா சரியாக வரமாட்டான்னு வந்துட்டேன். நமக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லைப்பா. 6 மாதம் கழிஞ்சா சுக்கரதிசை தான். ஏய், நானும் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். என்னடா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டா? உங்களுக்கு என்னங்கடா, ஊர்ல இருந்து மணி ஆர்டர் அனுப்புறாங்க, உட்காந்து திங்கிறீங்க. நான் அப்படி முடியுமா? ஊர் ஊரா அலைஞ்சு தெரிஞ்சாகணும். இந்த பாத்தியா, கையில பையி, கழுத்துல டையி, வாயில பொய், பொழப்புல நாய். நான் ஊர் ஊரா தெரிஞ்சாதான் எங்க வீட்டுக்கு நான் மணி ஆர்டர் அனுப்ப முடியும். டேய் வரேன். ஏய், ஓவரா வெயில்ல உட்காராதீங்கடா, சூடு பிடிச்சுக்கும்டா. அப்பம் சூடு, சூடு முத்துனா வெள்ளை, வெள்ளை முத்துனா வெட்ட, கடைசியில கட்ட. வரேன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500 வீட்டு கதவை தட்டுறேன். லேஸில் திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே திறந்தாலும் ஐயா வீட்டில் சொல்லி மூஞ்சி மேலே கதவை சாத்துறாங்க. ஆனால் நான் இருக்க வீட்டில் இப்படி கதவு திறந்து கிடக்குது. திறந்து வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நானும் நுழைய வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறானுங்க பண்ணுங்க? இவனுங்களை ஃப்ரெண்டா வச்சு கூனி குறுகி போக வேண்டியதா இருக்கு.